நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பெருகுவாயாக. ஆண்டவர் நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க, சமுத்திரத்தை நிரப்புங்க, பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. ஒரு காலத்தில் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அவருக்கு தந்த வாக்கு தத்தம் தான் நம்ம இந்த வருஷத்தில் நமக்கு சொந்தமாய் வாக்கு தத்தமாய் எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானித்து வருகிறோம். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. அவர் சொன்னது போலவே யாக்கோபு என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு போக பயப்படுறாரு. அந்த ஆண்டவர் தரிசனத்தில் சொல்லி, யாக்கோபே நான் தேவன், உன் தகப்பனுடைய தேவனும் இருக்கு. நான் சொல்கிறேன், நீ எகிப்துக்கு போக என்ன பண்ணாத, பயப்படாத. நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட இருப்பேன், அங்கே இருந்து உன்னை திரும்ப வர பண்ணுவேன். அப்படி செய்தாரா? பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 47:27 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் மிகவும் பலுகி பெருகினார்கள். யாத்திரையாகமம் 1:7 அவர்கள் மிகவும் மிகுதியாய் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அதிலே 12 வாசிக்கும் பொழுது, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். இதனுடைய அதை நீங்கள் தியானித்தம் சொன்னால், தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலே பலுகி பெருகுவதற்கு ஏராளமான தடைகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. பெருக விடாமல் நம்மை ஒடுக்க நினைக்கிறவர்கள் ஏராளம் உண்டு, காரியங்கள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நீ என்ன பண்ணு? ஆமாம், பலுகி பெருகணும். பலுகி பெருகுவதற்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நம்ம படித்தோம். பலுகி பெருகுவதற்கு ஒரு செடியை நடணும், இல்லைன்னா ஒரு விதையை ஊன்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? நல்ல நிலம் தேவை. 2வது தண்ணீர் தேவை. 3வது வெரி குட். யார் சொன்னா? வெரி குட். சன்லைட், சூரிய வெளிச்சம் தேவை. அதுக்கப்புறம் பருவ மழைகள் தேவை. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம். சரி விடுங்க. அதுக்கப்புறம் இல்லை இது உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம படித்தோம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பலுகி பெருகுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், மரிக்கணும். யார் மரிக்கணும்? யார் மரிக்கணும்? நான் மரிக்கணும்னு சொல்ல மாட்டீங்களே. முதல்ல இந்த அப்படின்ற மாதிரி நாம மரிக்கணும். எதுக்கு மரிக்கணும்னா, பாவத்துக்கு, நியாயப்பிரமாணத்திற்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் தான் என்ன வருது? புதிய வாழ்வு. புதிய வாழ்வுக்குள்ள 4 அம்சங்களை சொன்னேன். புது சிருஷ்டி, புதிய மனுஷன், புதிய ஆவி, புதிய மனம். ஆமென். வெரி குட். இப்படி தான் பாடம் எடுக்கணும் போலுக்கு. இனிமேல் பிரசங்கமெல்லாம் இப்படி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் பலுகி பிரயாசப்படணும். 7 விதமான பிரயாசங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பிரயாசப்படணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதற்கு இவ்வளவும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதற்காகவே என் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறேன். லேலுயா. இப்போது நாம் பெருகணும். பலுகியாச்சு, என்ன பண்ணணும்? பெருகணும். பெருகுவதற்கு தேவையான எவைகளில் நாம் பெருக வேண்டும், எவைகளில் நாம் பெருக வேண்டும். உலக பிரகாரமான காரியத்தை நான் சொல்ல போகிறதில்லை. ஆமாம், நம்முடைய சபை ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஆராதனை, நாமும் ஆவிக்குரியவர்கள், இப்போ ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறவர்கள். ஆகையினாலே நம்முடைய எண்ணம், ஏக்கம் எல்லாமே, வாஞ்சை, விருப்பம் எல்லாமே மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. எதற்குரியவர்களாக இருக்கணும்? ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆகையினாலே ஆவிக்குரியவர்கள், நாம் ஆவிக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சத்திய சுருக்கமாய் அவன் சொல்லுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். வாசிக்கலாம். யூதா 1வது அதிகாரம், ஒரே அதிகாரம் தான் இருக்குது. 2வது வசனத்தை வாசிங்க.
யூதா இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. கண்களை மூடி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசணும். இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, இந்த வருஷத்துலப்பா ஆரம்பத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தை கர்த்தாவே ஆண்டவரே 3-4 வாரங்களாய் கர்த்தாவே நாங்கள் அதை ஆண்டவரே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அந்த வாக்குத்தத்தை தியானிக்கும்படியாக ஒரு பகுதி எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. அதுக்கு நன்றி ராஜா, சுத்திரம். நாங்கள் பெருக வேண்டிய காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே ஆமேன் ஆவியானவர் எங்களுக்கு கவனமாய் கற்றுக் கொடுங்க ராஜா, சுத்திரம். ஆமேன். பேசுகிறது நீங்க தான், நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. லேலுயா. இன்றைக்கு குடியரசு, இந்தியாவுக்கு குடியரசு. லேலுயா. நம்முடைய தேசத்திற்கு குடியரசு என்னது குடியரசு தினம். லேலுயா. அது என்னன்னு தெரியுமா? குடியரசு என்னன்னு தெரியுமா? படிச்சுங்க, மேதாவிகள்லாம் இருக்குங்களே. குடியரசுன்னு என்னப்பா? சுதந்திரம் வந்துச்சு 47, அதுக்கப்புறம் 50 தான் குடியரசு. அது என்னென்ன அர்த்தம்? வெரி குட், கை தட்டுங்கப்பா. நமக்குன்னு அதுக்கு முன்னாடி வேற ஒரு சட்ட திட்டங்களின்படி நம்ம நடந்தோம். ஆனால் நமக்கென்று ஒரு சட்ட திட்டங்களை உருவாக்கி அதன்படி ஆளுகை செய்து கொண்டு வருகிறோம். அதனால நமக்கு இது குடியரசு. ஆமென். அந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சோதர தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கர்த்தர். ஆமென். தேசத்துக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆமென். தேசம் பியூலா என்று எனப்படும், தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. ஆகையினால தேசம் ஆமேன் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆமேன். கொண்டாடி வந்திருக்கிறார் அம்பு சகோதரர். கரங்களை தட்டி ஆமேன் சோதரம் வாழ்த்துதல் சொல்லுவோம் நம்முடைய தேசத்துக்காக. அல்லேலூயா. ஆமேன். சோதரம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இது உலக பிரகாரமாக எடுத்துன்னு சொன்னா ஆமேன் களஞ்சியங்களிலே ஆமேன் மாப்பிசகிற தொட்டிலே கையிட்டு செய்கிற வேலையிலே அதெல்லாம் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். இதெல்லாம் யார் பார்த்துக்கிறாரு? ஆண்டவர் பார்த்துக்கிறார். உங்களுக்காக உங்களுடைய கையின் கிரியைகளை நடப்பிக்கிறவர் அவர். அல்லேலூயா. ஆகையினாலே நாம செய்ய வேண்டியது எது என்பதை அறிந்து புரிந்து அதை நாம கவனமாக நடத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லாதபடி ஆமென் எப்பொழுதும் சம்பூர்ணமான மன ஆமென் திருப்தியோடு ஆமென் ஆண்டவரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவே இருப்போம், பகலுக்குரிய பிள்ளைகளாகவே இருப்போம். இயேசு ராஜாவின் சகோதரன் தான் இந்த யூதா. இல்லையா? அவர் நான் ஏசப்பாவுக்கு சொந்த தம்பின்னு எழுதவே இல்லை. அதில் எழுதவே இல்லை. ஏசப்பாவுக்கு அப்புறம் பிறந்தவன் தான் எழுதவே இல்லை. அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. முதலாவது இரக்கத்தை குறித்து பார்க்கலாம். ஆமென். யாருக்கு இரக்கம் வேணும்ல? நமக்கு இரக்கம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மிலும் பெரியவர்களை பார்த்து நம்மிலும் வல்லமை உள்ளவர்களை பார்த்து இரக்கத்திற்காக தயவுக்காக அவரிடத்தில் போகும். ஆனால் நம்ம எல்லாரிலும் பெரியவர் ஆமென். இந்த உலகத்தில் அவருக்கு ஒப்பானவர் நிகரான ஒருவனும் இல்லை. அவர்தான் நமக்கு இரக்கம் செய்கிறார். யாருக்கு இரக்கம் செய்கிறார் என்று சொன்னால் நல்ல தெளிவாக குறித்து வச்சுக்கணும் பிள்ளைகள். ஆமென். குறித்து வைக்குங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நான் கேட்க போறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கம் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்படியானால் அதனுடைய சுருக்கத்தை எப்படி சொல்லணும்னா, இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான், இரக்கம் உள்ளவன் இரக்கத்தை பெறுவான். 2வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனத்தை, அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய இரக்கம் இருக்கும். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்கள் மேல். யாருக்கு பயந்தவர்கள் மேல? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல. இன்றைக்கு எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்ல? ஆமென். சோத்திரம். பயம் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு
பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபை இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய இரக்கம் எப்படி இருக்குது? தலைமுறை தலைமுறையா இருக்கிறது. இல்லையா? முதல்ல நாம இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அதற்கு ஒரு கதை சொல்லுவேன், ஆனால் அது கதையில் இல்லை, உண்மை என்னது வேதாகமத்தில் இருக்கிறத சொல்லுவேன், ஆனால் நேரம் ஆயிரும். அது உங்களுக்கு தெரியும். ஒரு கடன் பட்டான் இல்லை, 10,000 தாலந்து கடன் பட்டான். அவங்ககிட்ட 100 வெள்ளிக்காசு வாங்கணும்னு என்ன பண்ணுறது? அவன் கடன் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனால் 100 வெள்ளிக்காசு வாங்கணும்னு என்ன பண்ணலை? அவன் மன்னிக்கலை. அதனால் மறுபடியும் அவன் என்ன பண்ணாங்க? இரக்கம் இல்லாததுனால, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு என்பது போல அந்த இரக்கம் இல்லாதவன் மேலே வந்தது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருக்கு பயந்து நடந்தா என்ன பண்ணுவோம்? பயந்தா என்ன பண்ணுவோம்ப்பா? அவருக்கு பிரியமானதை செய்வோம், இல்லைன்னா அவருக்கு பிரியம் இல்லாத செய்ய மாட்டோம். லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கு வரல. இல்லை, ஆராதனைக்கு நிறைய பேர் வரல. ஏன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பயம் இல்லை. என்ன? நான் அவருக்கு சொந்தமானவன், என்ன அவருக்கு ஆராதிக்க தான் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறாரு என்கிற அந்த அறிவும் இல்லை, அந்த பயமும் இல்லாததுனால தான் என்ன பண்றல, அவங்க ஆராதனைக்கு வரல. லேலுயா. வேலை இருக்கிறவங்களுக்கு சொல்லலை, வேலை இல்லாம இருக்கிறவங்களை சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் எப்படி இருக்கும்? அவங்க மேல இருக்குமா? இருக்காதுல்ல. அவருக்கு பயந்து அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல தலைமுறை தலைமுறையா இவருடைய இரக்கம் இருக்கும். லேலுயா. 3வது வாசிக்கலாம். ஆமென். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். நல்லா கவனிக்கணுமா? தன் பாவங்களை வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் வேணும். அந்த இரக்கத்தில் முதல்ல இரக்கம் வேணும், அதுக்கப்புறம் பெருகணும். இரக்கத்தில் என்ன பண்ணணும்? பெருகணும். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. ஆமென். இது இல்லாம நீ என்ன ஆராதனை செய்தாலும் அது ஆராதனை இல்லை. அது ஆராதனையின் அவசியத்தை உணர்த்துவது இல்லை. அந்த ஆண்டவர் எதற்காக ஆராதிக்கிறோமோ அந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. லேலுயா. எப்படி இருக்கணும் தேவ பிள்ளைகள்? ஆண்டவரால் அவருடைய சொத்திரம் இரக்கத்தினாலே, அவருடைய சமாதானத்தினாலே, அவருடைய அன்பினாலே பெருகுகிறவர்களாய் நாம் இருக்கணும். லேலுயா. அது 3வது காரியம் என்ன சொல்லுகிறது? செல்வகுமார் வாசிங்கப்பா. நீதிமொழிகள் 28:13. இப்பதான் தேடுறான். பிரைஸ் தி லார்ட். அதனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். யாவைகளை? தன் பாவங்களை. முதல்ல பாவம் என்பதே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு பாவம் என்னன்னு தெரியல. பாவம் என்னன்னு தெரியாததுனால பாவத்திலேயே உழுந்து, பாவத்திலேயே புரண்டு, பாவத்திலேயே வளர்ந்து, பாவத்திலேயே இருக்கிறாங்க. அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது இல்லை. அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கிறதில்லை. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்யறாங்க நிறைய பேர். அறிக்கை செய்யறோம். எப்போ? சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்து அறிக்கை செய்யறோம். ஆனா என்ன பண்றதில்ல? விடுறதில்ல. விடுவேனா பாரு, புடிச்சாம்புடி அப்படின்னு சொல்லி அத மாதிரி விடணும். எதை மாதிரி? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வாழ்க்கையிலே தேவனிடத்தில் இரக்கம் நமக்கு வேணுமானால் பாவம் என்று உணர்கிற அத்தனை காரியங்களையும் அறிக்கை செய்து விட்டு விடணும். விடலன்னு சொன்னா அது விடாது. எது? கருப்பு வந்து உட்கார்ந்துக்கும், மேலாண்மை பண்ணும், உன்னை ஆளுகை செய்யும். உன் சுய இஷ்டமாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாதபடி அந்த பாவம் உன்னை ஆளுகை செய்யும். அதனால தான் சங்கீதம் 19:13 வசனம் இருக்கு. சோத்திரம். என்ன வசனம் வாசிங்க? அவைகள் என்னை ஆளுகை செய்ய துணிகரமான பாவம். துணிகரமான பாவம் என்னை ஆளுகை செய்ய ஒட்டாதிரும். துணிந்து பாவம் செய்கிறது என்ன பார்க்கலாம். ஆண்டு நேரம் வந்து அடிக்க போறாரு, நேரம் வந்து அடிக்க மாட்டாரு. உன் மேல அந்த சாபம் உட்கார்ந்து இருக்கும், அந்த பாவம் உட்கார்ந்து இருக்கும். அந்த பாவம் உனக்கு எல்லாத்தையும்
ஆமென் பிரதிகூலமாய் செய்யும். பயம் இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். லேலுயா ஸ்தோத்திரம். என்னது வாசிங்க, தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். ஆமென் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன். எல்லாம் கவனிக்கணும். இரக்கத்தில் பெருகணும்னு சொன்னா முதல்ல நாம இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். லேலுயா ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே தலைமுறை தலைமுறைக்காக அவருடைய இரக்கம் இருக்கும். தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்கள் மேலே அவர் இரக்கம் பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கவனிக்கிறவன் மேல், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஆமென், எவன் மேல் நான் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஆமென். இத்தனை காரியங்கள் நடந்தாலும், இத்தனை காரியங்களை நாம் கை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஆகையினால தான் தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள். வாசிங்க பார்க்கல ஒருத்தர். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு, நல்லா கவனிக்கும். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழர்களும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு. காரணம் என்னவென்று தெரியுமா? ஆமென். இந்த ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான், அதை மறந்து விட்டான். ஆனால் அந்த சொப்பனத்தில் கண்ட நினைவுகள் மனதிலே மிகவும் அவனை பயமுறுத்தி குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. ஆகையினாலே பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஞானிகளும் வரவழைத்து, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதை மறந்து விட்டேன், நீங்க என்ன பண்ணணும், இப்ப சொப்பனத்தை சொல்லணும், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். சொல்லாவிட்டா நீங்க அத்தனை பேரும் சிறைச்சேதம் பண்ணப்படுவீர்கள், இல்லாவிட்டால் அழிக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் கொல்லப்படுவீர்கள் என்கிற தீர்மானம் ராஜாவினாலே உண்டாக்கப்பட்டது. எல்லா ஞானிகளும், ராஜா கேட்கிற காரியம் நல்ல காரியம்தான், ஆனா நீ சொப்பனத்தை சொன்ன அர்த்தம் சொல்லுவேன். ராஜாவுக்கு சொப்பனம் தெரிஞ்சதோ இல்லையோ, வேதத்தில் அப்படிதான் இருக்கு, மறந்துட்டான் தான் இருக்கு. வேதத்தில் என்ன இருக்கு? சொப்பனத்தை கண்டா மறந்துட்டான் தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போய் தீர்க்கமா அவன் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறந்துட்டான். ஆனா மறந்தவனுக்கு எந்த சொப்பனத்தையும் சொல்லலாம்ல, இதுதான் நீ கண்ட சொப்பனம் சொல்லலாம்ல. ஆனா அந்த துணிவு யாருக்குமே என்ன வரல. ஒருவேளை ராஜா அந்த சொப்பனத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை டெஸ்ட் பண்ணதுக்காக கேட்கிறானோன்ற ஒரு பயம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். யாருமே என்ன பண்ணல, அந்த சொப்பனத்தை சொல்லல. ஆனால் அழிவு நிச்சயமாக ராஜாவினால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை தானியேல் அறிந்த உடனே அவனோடு கூட வந்த 4 சகோதரர்களையும் கூட்டிக் கொண்டு அவன் இரக்கம் கேட்கிறதற்காக, ஏற்கனவே இரக்கம் பெற்றவர் தான், அந்த பாபிலோன் தேசத்திலேயே அவன் சோத்திரம் பந்தி விசாரிப்பு காரணத்தில் அவனுக்கு இரக்கம் கிடைச்சது, தயவு கிடைச்சது. எப்போ ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நாங்கள் ஒரு வித்தியாசமான ஆளு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு எதுக்கோ பலியிடுறதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஆமேன், ஆகையினால எங்களுக்கு வேற உணவு கொடு, ஆமேன், காய்கறி உணவு கொடு என்று சொல்லி தீர்மானித்து தேவனுடைய பார்வையிலே இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியங்களிலும் தன்னை கரைபடித்து கொள்ளாதவன், பரிசுத்தத்தை வாஞ்சித்தவன், தேவனுக்காக பக்தி வைராக்கியமா ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பின இந்த தானியேலே இரக்கம் கேட்கிறதற்காக கர்த்தருடைய சமூகத்துக்கு போனார். ராத்திரியிலே தேவன் தரிசனத்தில் ஆமென் 5 பேர் இருக்கிறாங்கல்ல, 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாருக்குமே வராத தரிசனம் யாருக்கு வந்தது? தானியேலுக்கு வந்தது. ஏன்னா அவன் தான் இரக்கத்தை கேட்க துணிந்தான். இரக்கமுள்ளவரே,
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்கி ஆகாரம் கொடுக்கிறவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு போல இறங்குகிறவரே, உடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லையே. நாங்கள் ஆண்டவரே அநாதைகளா, அடிமைகளா ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து இந்த கல்தேயர் தேசத்துக்கு ஆண்டவரே இழுத்து கொண்டு வரப்பட்டோம். இந்த இடத்துல எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைத்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே இப்பொழுது இந்த ராஜா ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கிறான். அந்த சொப்பனத்தை நான் சொல்லணும், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லணுமே. அது என்னால் எப்படி முடியும்? உங்களால் தான் கூடும். மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே மகனே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு காரியத்தை குறித்து கலங்காதே. அதில் தப்பித்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகம் ஒன்று இருக்கிறது. அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய சமூகத்தில் ஓடி ஆண்டவரே இதிலிருந்து எப்படி எங்களை தப்புவிப்பீரோ, இந்த வழக்கிலிருந்து எப்படி எங்களை விடுதலையாக்குவீரோ, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த காரியத்திலிருந்து எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த உம்மாலே தான் ஆகும். தானியேலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தரை தேடினது அவசியமானா, இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் தேடணும். வாசிக்கலாம். சங்கீதம் 123 2-3 வாசிக்கும் பொழுது ஆமென், அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரமாக வாசிக்க முடிக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்களுடைய எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களால் முடியும் என்பதற்காக உங்க சுயமாய் செய்யக்கூடாது. சுலபமான காரியமோ கடினமான காரியமோ எந்த காரியமானாலும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கம் பெற்று அந்த இரக்கத்தினாலே உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களிலிருந்து அவருடைய இரக்கத்தினாலே தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். Praise the Lord. அதனால இரக்கத்திலே பெருகணும். எல்லா பாயிண்ட் குறிச்சு வச்சுங்க. இரக்கத்தினால். இரண்டாவது சமாதானத்தில் பெருகணும். அதே வசனத்தில் தான் இருக்குது. ஆமென். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? இரக்கத்திலும் சமாதானத்திலும் அன்பிலும் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இயேசு ராஜா சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்பி அவரோடு கூட ஆமென் எல்லா வழிகளிலும் அவரை பின்பற்றி வந்த தம்முடைய சீஷர்களை பார்த்து, தம்மை பின்பற்றிகளை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை ஆமென் எல்லாவற்றையும் ஆமென் என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவனுக்கு உண்டான படகை விட்டான். ஆமென் எல்லாவற்றையும் விட்டு இயேசு ராஜாவை பின்பற்றி வந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறதில்லை. நான் கொடுக்கிற சமாதானம் என்றென்று முன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகி சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மலைகள் நிலை பெயரும். ஆமென். பர்வதங்கள் மலைகள் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயராமல் என் சமாதானம் உன்னை விட்டு விலகாமலும், அல்லேலூயா, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் இன்றைக்கும் அந்த வாக்கு அப்படியே ஜீவனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 54:10 அப்படியே மனசுல வச்சுக்கணும். ஆண்டவருடைய சமாதானம்
ஆமென். எப்பொழுது நமக்கு பிரதிகூலமான காரியங்கள், நம்ம விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கிறதோ அப்போ நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் குறைவு ஏற்படும். அப்பொழுது அந்த வசனத்தை நினைக்கணும், உள்ள இருக்கிறவர் நினைக்கணும், அவர் நமக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதை உணரணும். அவர் நம்மை சுற்றி நிற்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் மேலே அக்கினிமயமாய் ஆண்டவரே ஆமென் சுற்றி நிற்கிறார். வேலி அடைத்து பார்க்கிறார். ஆமென். அவருடைய கரத்தின் நிழலால் மூடி மறைக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் சங்கீதம் 147:14 வாசிக்கலாம். உன் எல்லைகளிலே சமாதானம். எதுல சமாதானம்? உன் எல்லைகளிலே சமாதானம். ஆமென். சங்கீதம் 122:7 உன் இல்லத்திலே சமாதானம். எங்க சமாதானம்? எல்லையில சமாதானம், உன் இல்லத்துல சமாதானம். அதுக்கப்புறம் அரமனை தான், அதான் இல்லம். அல்லேலூயா. எங்க சமாதானம்? எல்லையில சமாதானம். ஆண்டவர் உன் பெரிய என்ன பண்ணுவாரு? இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர் உன் எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை வைக்கிறது மாத்திரமல்ல, ஆமென், உன் அலங்கத்தில், உன் இல்லத்தில், உன் உள்ளத்தில் சமாதானம் வைக்கிறார். உன் இல்லத்தில் சமாதானம், அதுக்கப்புறம் உன் உள்ளத்துல சமாதானம். எங்க இருக்கு? கொலோசியர் 3:15 வாசிங்க. ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது. தேவ சமாதானம் எல்லையில, ஆமென், அப்புறம் இல்லத்துல, அப்புறம் உன் உள்ளத்துல, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வர்றாரு. அல்லேலூயா. 54:13 உன் பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரிதா இருக்கும். சமாதானத்தின் படிகளை நீங்கள் பாருங்க. சமாதானத்தின் படிகளை பாருங்க. சமாதானம் வைக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். ஆமென். எல்லையிலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், உள்ளத்திலே சமாதானம். அந்த சமாதானம் பிள்ளைகள் மூலமாய் பெரிதா இருக்கும். முழிக்கிற மொழியை பார்த்தா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளால தான் வீட்டில் என்ன இல்லை ஐயா சொல்றாரு பாருங்க. இந்த வீட்டில் என்ன இல்லை? பிள்ளைகள் மூலமா என்ன இல்லை? சமாதானம். ஆனா ஆண்டவர் வாக்கு தருகிறார். ஆமென், ஆமென். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:7 வாசிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அல்லேலூயா, என்ன சமாதானம் இது? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன பண்ணும்? காத்து கொள்ளும். கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுநாதர் நான் சொன்னாரு, நான் ஏன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னாரு. எல்லையிலே சமாதானம், அலங்கத்துக்குள்ளே சமாதானம், இருதயத்தில், உள்ளத்திலே சமாதானம், இல்ல இருதயத்திலே சமாதானம், அப்புறம் பிள்ளைகளின் சமாதானம். அவன் இப்படிப்பட்ட சமாதானத்துக்கு மேலாக மேலான, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்போ வரும்? நடந்ததை நினைத்து. என்னம்மா பாட வர மாட்டீங்க? ஆமா, நாங்க அதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால பாட்டு வர மாட்டேங்குது. நடந்ததை நினைத்து கலங்காதே. Praise the Lord. Hallelujah. போதும். நம்ம தொழிலே என்ன தெரியுமா? நேத்துனா கூட பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்ச அதை நினைச்சு இப்போ சமாதானத்தை வெளியே அனுப்பிட்டு துன்பத்தை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறது. இல்லையா? நான் ஏன் சமாதானமா இருக்கணும்? பிசாசு சொல்லும், நீ ஏன் சமாதானமா இருக்கிற, நீ ஏன் சந்தோஷமா இருக்கிற, நீ வேதனைப்படு, நீ கண்ணீர் விடு, நீ கதறு, நீ அழுதாதான் எனக்கு சந்தோஷம், நீ சிரிச்சா எனக்கு வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து ஆமென் சோத்திரம் அதெல்லாம் நினைச்சுக்கோ பழச பழையது என்ன பண்ணாத,
பழையதை இன்னைக்கு யாராவது கஞ்சி குடிக்கிறீங்களாம்மா? குடிக்கிறாங்களா? கஞ்சி ரொம்ப நல்லது. ஆனால் பழையது போல இப்போ யாரும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால பழையது எப்படி வெதுத்து ஒருக்குறாங்களோ, நடந்தது போச்சு. ஆனால் இயேசு எனக்குள்ள சமாதானத்தை வைத்திருக்கிறார். அவன் என் எல்லையில சமாதானம், என் இல்லத்தில் சமாதானம், என் உள்ளத்தில் சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை அவன் எனக்குள்ளே பெருக செய்திருக்கிறார். அல்லேலூயா. 100க்கு அதிபதி ஒருத்தன் வந்தான். வேலைக்காரன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அந்த வேலைக்காரனுக்காக சொன்ன அவன் ஒரு முறை சொன்னான் பாருங்களேன், ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நான் பார்த்துறேன் நல்ல, நான் அதுக்கு தகுதி இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னான். அது சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இப்படிப்பட்ட ஆமாம் நம்ம அதை விசுவாசிக்கிறது இல்லை, நம்ம அறிக்கை செய்கிறது இல்லை. அல்லேலூயா, சோத்திரம். வாசிக்கலாம், ஏசாயா 48:18 வாசிங்க. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் தானே தேவ சமாதானம். இப்போ அந்த சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல ஓடும். கைத்தட்டி வர அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அவன் கிறிஸ்துவை ஆராதித்து அவருக்காக உண்மையாய் வாழ நினைக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் உள்ளத்துல இல்லத்துல எல்லையிலே அவன் தேவ சமாதானம் நதியை போல ஓடணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நதி உண்டு, நமக்கு ஒரு நதி உண்டு. அது என்ன நதி? சமாதான நதி. பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். கடல் கொந்தளித்தா என்ன, கப்பல் அலை பாய்ந்தா என்ன, ஏது போதினாலும் நான் உன் நடுவில் உன் கூட தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில சமாதான சீர்கேடு வராதபடி நான் உன் நடுவில் தான் இருக்கிறேன். இரக்கம் பெருகணும், சமாதானம் பெருகணும். 3வது அன்பிலே பெருகணும். இதெல்லாம் இந்த வருஷம் கடைசி வரைக்கும், வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் மனசில் வச்சிருக்கணும். 3வது எதில் பெருகணும்? அன்பிலே பெருகணும். அல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகமாக தூங்குறாங்கய்யா. இந்த பிரசங்கத்தை கேட்டு தூக்கம் வருதுன்னா எப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரக்கத்தில் பெருகணும், சமாதானத்தில் பெருகணும், அன்பிலே பெருகணும். உங்கள் அன்பானது, வாசிக்கலாம், பிலிப்பியர் 1:9 வாசிங்க. உங்கள் அன்பானது, வாசிங்க, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகணும். அன்பு இருக்குது, அன்பு இருக்குது. ஒரு 10 ரூபாய் கேட்டால் கொடுத்துருவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 ரூபாய் கேட்டால் ஒரு 10 ரூபாய் கொடுமா, ஆமாம் கொடுத்துருவோம். எப்பொண்ணு எப்பா 10 கொடுத்துருவோம். அதே ஒரு 1000 ரூபாய் கேட்டால் கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் யோசிப்போம். ஆமேன். அதுக்கப்புறம் அது கூட 2-3 சைபர் சேர்த்துங்க. 1,00,000 ரூபாய் கொடுங்கக்கா, ஒரு அவசரமாக தேவை இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன் திருப்பி அப்படின்னு சொன்னால் எத்தனை முறை யோசிப்போம்? கொடுக்க மாட்டோம், அது வேற. எத்தனை முறை யோசிப்போம்? எத்தனை முறை யோசிப்போம்? யாருமே பதில் சொல்லல. எத்தனை முறை யோசிப்போம்? செல்வகுமார் சொல்லுப்பா. நான் யோசிக்க மாட்டேன், என்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க, என்கிட்ட இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவன் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. ஆமென். அன்பு இருந்தா என்ன பண்ணும்? அன்பு பெருகி இருந்தா, அன்பு பெருக்கம் அடைஞ்சிருந்தா, அன்பு மல்டிப்ளை ஆகியிருந்தா, ஆமென். சோத்திரம். என்ன அவசரமே தெரியல, சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்ற மாதிரி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? யோசித்து தான் செய்யணும். அது தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்? எதுக்கு, என்ன விஷயம் எப்படி சொல்லி கேட்டு கொடுக்க உங்களுக்கு திராணி இருக்குதா அப்படின்னு விசாரித்து ஆமேன் அவங்களுக்கு கொடுக்க ஆமேன் உதவி செய்வார். எது இருந்தா? அன்பு தான் இருக்குது. முதல்ல 10 ரூபாய்க்கு இருந்தது அன்பு, 1000 ரூபாய்க்கு இருந்தது அன்பு, 1,00,000 ரூபாய்க்கு அன்பு வேணும்னா அந்த அன்பு பெருகி இருக்கணும். அந்த அன்பு பெருகி இருக்கணும். ஆமென். போன வருஷம் பார்த்தேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அன்பு இப்போ இருக்குதா? இருக்குதா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்த போது இருந்த அன்பு இப்போ இருக்குதான்னு கேட்குறேன். இருக்கு.
ஏன் தான் வந்தாரு தெரியல. எப்போ பாரு எங்களையே போட்டுக்கிட்டு ஒரு 2 ஐயோ அந்த அம்மா வந்தாங்களும் பேசுறதும் கேட்காது, அவங்களும் கேட்காது, ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து என்ன ஐயோ ஐயோ நுங்க எடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லி அவன் நம்மை பார்த்தாலே ஒரு மாதிரி பதறி பெருகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பு பெருகுச்சுன்னா எதுக்கு? வேதத்தில் இவ்வளவு காரியங்கள். நேற்று நான் வராது காரணம் இதை உட்காந்து ஆமேன் எடுத்து 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 எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன்னா, என் பிள்ளைகள் ஆமேன் சொத்துரம் மெட்டீரியலாக இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும் ஆசீர்வதிக்கப்படணும். முதல்ல ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இது பின்னாடி தானா வரும். முதல்ல அப்படிதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பிறகு இவையெல்லாம் உனக்கு கூட 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 12 கூட அப்படி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது எதற்கும் ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, முக்கியத்துவப்படுத்துங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. சோதரம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:12 வாசிங்க. கர்த்தர் உங்களை அன்பிலே பெருகவும் நிலைத்து ஓங்கவும் செய்து. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அன்பிலே பெருகவும் செய்வாரு, நிலைத்து ஓங்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள், யூதா மாத்திரமல்ல, பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுதும் அப்படிதான் எழுதுகிறாரு, தெசலோனிக்கே சபைக்கும் அப்படிதான் எழுதுகிறாரு. அன்பிலே பெருக செய்து அந்த அன்பில் என்ன பண்ணுவாரு? நிலைத்து ஓங்க செய்கிற தேவன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதர வாசிக்கலாம். 4:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:10 வசனம். அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாக கொடுத்தாரு. இன்னும் அதிகமா கொடுக்கிறோம், வாங்குறோம்ல. ஹல்லேலூயா. அதுதான் அதிகமாய். எதுல பெருகணும்? அன்பிலே பெருகணும். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். அன்பு கூறுவேன், இன்னும் ஆர்வமாய். இது அர்த்தம் என்ன தெரியுமா? அன்பு கூறுவேன், ஆராதனைக்கு வருவேன், லேட்டா வருவேன், லேட்டஸ்டா வருவேன், தாமதமாய் வருவேன், இன்னும் தாமதமாய் வருவேன். இதில் அன்பு கூறுது. அன்பு இருந்ததுன்னா, ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுன்னா, 8:45 இங்க வந்து உட்கார்ந்து இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆமென் ஆமென். தானியேல் எப்பொழுது இரக்கத்துக்காக வேண்டிக் கொண்டானோ, இரக்கம் கேட்கறதுக்காக வேண்டிக் கொண்டானோ, அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய இரக்கத்தினாலே அன்பினாலே சமாதானத்தில் பெருகும்படி. Praise the Lord. Hallelujah. ஆமென். 1 கொரிந்தியர் 13:2 வாசிங்க. ஏன் இந்த அன்புல பெருகணும்? இல்லன்னா என்ன? எல்லாம் எனக்கு இருக்கு. வாசிங்க 13. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அடைந்தாலும், if there is no love in me, I am nothing. அன்பு எனக்குள்ளே இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. I am nothing to be considered. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இரக்கம் பெருகணும், சமாதானம் பெருகணும், அன்பிலே நீங்கள் பெருகணும். அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பிலே ஒருவரை ஒருவர் உதவி செய்து, அன்பிலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அன்பினாலே ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னித்து, ஒரு தாயின் பிள்ளைகளை போல அல்ல, ஒரு தகப்பனின் பிள்ளைகளை போல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று உள்ளான இதயத்திலே ஆமென் ஆண்டவரை ஆராதித்து ஆமென் இரக்கத்திலும் ஆமென் சமாதானத்திலும் அன்பிலும் பெருகணும்.
இந்த அன்பு எல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா வாசிக்கலாம். அல்லேலூயா, சோத்திரம். வாசிங்க 1 யோவான் 4:18-19. 1 யோவான் 4வது அதிகாரம் 18-19 வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. அந்த அன்பிலே நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நிறைய காரியங்களை குறித்து பயப்படுறீங்கல்ல. பூரண அன்பு என்ன பண்ணும்? அன்பில்லாதவன் தேவனை ஒரு நாள் ஒரு காலம் கண்டதே இல்லை. நான் ஆமென் சோத்திரம், அன்பு எனக்கு இருக்குது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், ஆனால் சகோதரனை பகைக்கிறேன்னா நீ வெளிச்சத்தில் இல்லை, இருளில் இருக்கிறேன்றார் ஆண்டவர். லேலுயா, லேலுயா, ஆமென் சோத்திரம். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. நானே சரியான ஒரு ஜடம், ஏதோ ஒன்று போகுது. ஆமென். சரி பாடணும். உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா? அது எங்கே இருக்குதே தெரியல அப்படின்னு. எங்கம்மா பேர்? அதுவா எங்கே போச்சே தெரியலையே, அது என்னவோ அது அப்படின்னு சொல்கிற ஆமென் இடங்களில் நாம் இருக்கிறோம். வீட்டுக்காரர் ஆமென், அவருக்கு என்ன மதிப்பு தான், அது அப்படிதான், எங்கே போச்சே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களை ஆமென் பரலோகம் கணிக்கும். இது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். சும்மா வருது, சும்மா போகுது, தலையாட்டிட்டு போகுது, கையாட்டிட்டு போகுது, காலாட்டிட்டு போகுது. அன்பில் வரல, இரக்கத்தில் வளரல, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளல. ஆமென். சத்தம் மட்டும் பெருசாக வருது. லேலுயா, சத்தம் மட்டும். ஆமென். லேலுயா, பாடு இயேசுவின் நாமத்தினால். என்ன இல்லை? அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, சமாதானம் இல்லை. அன்பிலே நம்ம இணைத்துண்டா அந்த அன்பு நம்மை சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றை சகிக்கும், சகலவற்றை விசுவாசிக்கும். அன்பிற்கு பயமே கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 8வது வசனத்தை வாசிங்க. அன்பு திரளான பாவங்கள் என்ன பண்ணும்? மூடும். அன்பு என்ன பண்ணும்? திரளான பாவங்களை மூடும். அதனால தான் நீங்கள் அன்பில் பெருகணும். நிறைய பேர் என்னைக்கோ செஞ்ச பாவத்தை அந்த அன்பு இருந்துச்சுன்னா, அந்த அன்பு பெருகிருச்சுன்னா, அன்னைக்கோ செஞ்சானே அதை நினைச்சுன்னு வச்சிருக்கு, இன்னைக்கு வச்சிருக்கு. ஏன்? அன்பு இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா திரளான பாவங்களை மூடும். ஆமென். நீதிமொழிகள் 10:12 வாசிக்கும் பொழுது சகல பாவங்களை மூடுன்னு சொல்றான் ஞானி. அன்பு என்ன பண்ணும்? சகல பாவங்கள், விதவிதமான ஆல் டைப்ஸ் ஆஃப் சின், சகல விதத்தில் என்னென்ன யோசித்து பாவம் செஞ்சியோ அந்த பாவத்தை எல்லாம் அன்பு மூடும். அது கிறிஸ்துவின் அன்பு. லேலுயா, அது கிறிஸ்துவின் அன்பு. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு ராஜா எனக்குள்ள இருக்கிறாரு, ஆகையினால அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறது. அந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால யார் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அதை நான் நினைக்கிறது இல்லை. லேலுயா, அதை நான் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் மூடிட்டாரு. அந்த பாவத்தை விட்டு விலக்கிட்டு. லேலுயா, லேலுயா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் செஞ்சான்னு வச்சிங்களேன், செஞ்சிட்டான், நிறைய பேர் செஞ்சுருக்கிறான்னு வச்சுங்க. ஆமென் சோத்திரம். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாவத்தையே அப்படி செஞ்சானேன்னு சொல்லி நானே அதை நினச்சிக்கிட்டு எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் போயிடுச்சு, எனக்குள்ளே இருக்கிற கிருபை போயிடுச்சு, எனக்குள்ளே இருக்கிற இறக்கம் போயிடுச்சு, எனக்குள்ளே இருக்கிற எல்லா தாளந்துகளும் போயிடும். ஏன்னா ஆமென் ஏதாவது ஒரு வைராக்கியம் வச்சுருந்தா நான் வளர முடியாது. ஆமென். அது வளர்ச்சிக்கு தடை. ஆமென். பொறாமை ஒரு தடை. ஆமென். எரிச்சல் ஒரு தடை. வைராக்கியம் ஒரு தடை. எதுக்கு? நீ வளருவதற்கு, உனக்குள்ளே இருக்கிற அன்பு வளருவதற்கு, உனக்குள்ளே இருக்கிற இரக்கம் வளருவதற்கு, உனக்குள்ளே இருக்கிற சமாதானம் வளருவதற்கு, பெருகுவதற்கு இது எல்லாம் தடைகளாக இருக்குது. ஆகையினாலே நீ வளர முடியாதபடி இது தடுக்குதுன்னு சொன்னா அந்த காரியங்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. உதாரணம் என்னன்னா, நான் யாரை குறித்து தப்பாக நினைக்கிறேன், அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையா மாறிட்டான், அவன் எனக்காக இப்போ ஜெபம் பண்ணுறான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அவன் அன்னைக்கு செஞ்சானே அந்த தப்பு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அவன் வளர்ந்துட்டான்னா வளரலை. லேலுயா, லேலுயா. ஆகையினால தான் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அன்பு உங்களுக்குள்ளே இருந்தா அதை எல்லாவற்றையும் சகிக்கும். அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் விசுவாசிக்கும். அன்புக்கு ஒரு நாளும் பொறாமை இல்லை, அன்புக்கு ஒரு நாளும் எரிச்சல் இல்லை. அந்த அன்பிலே நீங்கள் வளரணும். 3 காரியம் சொல்லுங்க மைக்கேல்.
தொண்டையில் தான் இருக்கு, வர மாட்டேங்குது. வேற யாரு? எதில் பெருகணும்? நெருக்கமா? இரக்கம், சமாதானம், அன்பு. நான்காவது ஒரு காரியம். இந்த 4 காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன், மீதி எல்லாம் உங்களுக்கு அது மட்டும் சொல்லிட்டு சுருக்கமாக சொல்றேன். விவரமா இந்த 4 காரியங்களை சொல்லி கொடுக்கிறேன். ஆமென். நான்காவது, விசுவாசத்திலே என்ன பண்ணணும்? பெருகணும். விசுவாசத்திலே பெருகணும். வாசிக்கலாம். ஆமென். சோதரர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 5வது வசனம். எடுக்கல என்ன? அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எதனால? அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆமென். அதனால விசுவாசத்திலே சபைகள் சிறப்படணும். இன்னைக்கு என்ன இல்ல ஏமா, நீ விசுவாசித்தால் நான் உன் கண்ணை சுகமாக்க முடியும் விசுவாசிக்கிறேன்னு கேட்டேன். ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். அப்படியாக கடவுது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ நம்பினா எள்ளளவேனும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து கடலிலே நடு சமுத்திரத்தை பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் சின்ன மலைக்கு போய், சின்ன மலை தான் அங்க போய் நின்று நடு சமுத்திரத்துல பெயர்ந்து போன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ட்ரையல் அண்ட் எரர் பார்க்க கூடாது. அல்லேலூயா. நம்பணும். உன் வாழ்க்கையிலே மலை போல ஆமென் செங்கடலை பிளந்தாரு. ஆமென். எரிகோ கோட்டையை தகர்த்தாங்களே, எதனால? உளியை சுத்தியலும் கொண்டு போய் இல்ல அணுகுண்டு வச்சுட்டு போனாங்களா? இல்லல்ல. ஆமென். விசுவாசத்தினாலே, துதியினாலே ஆமென் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு எதிரடையாய் வந்த அத்தனையும் ஆண்டவர் தகர்த்து போட்டு ஆமென் விசாலமான பாதையிலே நடக்க செய்ய வல்லமுள்ள தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் தான் வாக்கு தந்தார். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நம்பி போதும். அதுல விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென். வல்லவனா? ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே யாரு? ஆபிரகாம். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க தெரியல. வருஷந்தோறும் ஒரு வாக்கு தத்துவம், மாசந்தோறும் ஒரு வாக்கு தத்துவம், வீட்டுக்கு வந்தா ஒரு வாக்கு தத்துவம். எந்த வாக்கு தத்துவமும் பிரைஸ் தி லார்ட் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். இப்படி நினைச்சா எப்படி வாக்கு தத்துவம் நிறைவேறும்? ஆமென். பிள்ளை பேரு பெறுவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் சரீரம் ஒத்து கொடுக்காத ஆமென் சரீரம் செத்தவனாய் கர்ப்பப்பழி செத்து போனதாய் இருந்த அந்த ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு குழந்தையை 100 வயசுல கொடுக்க முடியுமானால் அவன் நம்பினான். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு இருக்கிற அனைத்து உலக விசுவாசிகளுக்கெல்லாம் அவர் தகப்பனாய் பேர் பெற்று உயர்ந்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே ஆமென் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்கள் வீட்டில் வந்து ஆமென் சோதர அவபக்தியான காரியங்களை செய்து நீ அதைரியப்படும்படியா ஏதாவது சொன்னாங்கன்னா கூட ஆமென் விசுவாசிகளாகிய நாம சொல்லணும், நிச்சயமாய் என் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். என்னை தாழ்ந்து போகல்ல, என்னை உயர்த்துவதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இந்த உயர்த்தி 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 அழகு பார்ப்பதற்காகவே என் இயேசு எனக்காக என் பாவத்தை சுமந்து தீர்த்து ஆமென் ரட்சிப்பின் வழியை உண்டாக்கி போனார். அவர் என்னை நிச்சயமாகவே உயர்த்துவார், என்னை பெருக செய்வார், என் சபையை பெருக செய்வார், இந்த ஊழியங்களை பெருக செய்வார்.
அந்த விசுவாசம் நமக்கு வேணும். 1 தீமோத்தேயு 3:13 வாசிங்க. விசுவாசத்திலே என்ன உண்டாகுதுன்னா மிகுந்த தைரியம் உண்டாகுது. லேலுயா. அந்த தைரியம் ஆமென். எதற்கெடுத்தாலும் ஆபிரகாம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஒரே பையனை கொடுத்துட்டு என் பையனை போய் என்ன பண்ண பலி செலுத்துன்னு சொன்னா ஆமே சோத்திர மனைவி கூட என்ன பண்ணல சொல்லலை, கூட்டிட்டு போறாரு. போகும்போது அங்க கேட்குறாங்க, இங்கே இருங்கடா, நான் போய் என்ன பண்ணுவேன், நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு மீண்டும் உங்களிடத்துக்கு வருவோன்னு சொன்னாரா? ஆமேன். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? ஆமேன். நான் சும்மா கிடந்தேன். ஆமேன். என்னை நோக்கி கூப்பிட்டாரு. ஆபிரகாமே நீ வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் நடத்திட்டு வந்தாரு. என் பேரை பெருமைப்படுத்திட்டாரு, என்னை திரளாய் ஆசீர்வதித்துட்டாரு. எனக்கு கடைசி நேரத்தில் குறைவா இருந்த ஒரு மகனை தந்தாரு. தந்தவர் அவனை எடுத்துக்குவாரா என்ன அப்படிங்கிற தைரியம் அவனுக்குள்ள இருந்தது. கேட்டான், மகனே கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குது, பலிக்கு ஆடு எங்க? பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும். என் மகனே, என் மகளே, இந்த கால வேளையில ஆமென் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையில எந்தெந்த காரியங்களை குறித்து மனம் தளர்ந்து போயிருக்கிற மகனே, மகளே, உன் காரியங்கள் அத்தனையும் பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவனும் உன்னை வஞ்சிக்க முடியாது, ஒருத்தையும் உன்னை ஏமாற்ற முடியாது. ஒருவளை எவளை எழுந்தினாலும் இருந்த இடம் தெரியாம போவதற்கு தேவன் பட்சத்தில் இருக்கிறார். விசுவாசிகள கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். யாக்கோபு 2:5 வாசிங்க. விசுவாசத்திலே தரித்திரர் இல்ல, விசுவாசத்துல என்னவாகணும்? ஐஸ்வர்யவான்களாகணும். தரித்திரராக கூடாது. விசுவாசத்தில் எப்படி ஆகணும்? ஐஸ்வர்யவான் ஆகணும். லேலுயா. 1 பேதுரு 5:9 வாசிங்க. ஐத்திரன் ஆகிறது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே உறுதியாயிருக்கணும். விசுவாசத்திலே உறுதியாயிருக்கணும். ஆண்டவர் உறுதி பிடிச்ச பொடியா இருக்கணும். லேலுயா. எப்படி இருக்கணும்? விடவே கூடாது. அவர் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறார், அதனால தான் நம்ம இருக்கிறோம். நம்ம மட்டும் அவர் பிடிச்சி வச்சிருந்து வச்சுங்களேன், நம்ம மட்டும் அவர் பிடிச்சிருந்து வச்சுங்க. அவன் நீங்க என்ன தேடல, நான் உன்னை தேடி வந்தேன்னார்ல, அவர் தேடி வந்து நம்ம கையை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் விட மாட்டாரு. நீ என்ன தப்பு பண்ணாலும் விட மாட்டாரு. ஆனா நம்ம அவரை பிடிச்சி வச்சுன்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் உடனே கையை விட்டுட்டு எங்க ஓடி இருப்போம்? அங்க போயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதனால தான் அவர் நம்மளை பிடிக்க சொல்லலை, நான் பிடிக்கிறேன்டா அவன் கையை. அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. திருமணத்தில் வாக்குத்தத்தை எடுக்கிற மாதிரி தான். பிறர் முகம் பாராமல் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உண்மையே பார்த்து கொண்டே. ஆமென். சோத்திரம். வேலைக்கு எப்போ போகிறது? அல்லேலூயா. அப்படிதான். அது சொன்னாங்களே, என்னென்ன சொன்னீங்க திருப்பி கேளுங்க, சொல்லவே தெரியாது. இவர் சொல்ல அவங்க சொல்லுவாங்க, இவர் சொல்ல கிளிப்பிள்ளை மாதிரி தான். மற்றபடி அது நினைவுல இருக்காது, மறந்தும் போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அத மாதிரி இல்லை. அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும், உறுதியாயிருக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். ஏன் இந்த விசுவாசத்தில் பெருகணும்னு சொன்னா எபேசியர் 6:16 சொல்லுகிறது, விசுவாசம் ஒரு கேடகம். விசுவாசம் என்னது? ஒரு கேடகம். 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் என்னும் மார்க்கவசம். அல்லேலூயா. வெறும் விசுவாசம் மட்டுமில்லை, விசுவாசமும் அன்பும் சேர்ந்து என்னது? ஒரு மார்க்கவசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் கேடகம், விசுவாசம் ஒரு மார்க்கவசம். அல்லேலூயா. 1 பேதுரு 7:1-7 வாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? அதிக விலையேற பெற்றது. அதுக்கு என்னென்ன அர்த்தம்? பிரைஸ்லெஸ்.
உடைய விசுவாசம் இருக்குதுல்ல, அதுக்கு விலையே கிடையாது. ஏசப்பா ரத்தத்துக்கு விலை கிடையாது. ஆமென். உங்களுடைய விசுவாசத்துக்கு விலை கிடையாது. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த விசுவாசத்துல நீங்கள் பெருகணும். ஆமென். யூதா 1:20 வாசிங்க. அதிக விலையேற பெற்றதுமாய் இருக்கிற விசுவாசம், அது மாத்திரமல்ல உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசத்தின் படிகளை நீங்கள் நினைக்கணும். ஆமென். விசுவாசம் வெறுமனே விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தில் பெருகணும், விசுவாசத்தில் உயரணும், விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்கள் ஆகணும். மகா பரிசுத்தமான விசுவாசம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், கேடகமா இருக்கிற விசுவாசம், மார்க்கவசமா இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு மன தைரியத்தை, உறுதியை கொடுக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க மத்தேயு 8:10 வாசிங்க. ஆமென். எங்கும் காணாத விசுவாசம், இஸ்ரவேலுக்கு எங்குமே காணாத விசுவாசத்தை அந்த 100க்கு அதிபதியினுடைய உள்ளத்திலே இயேசு ராஜா பார்க்கிறார். ஆமென். 1 யோவான் 5:4 வாசிக்க. ஏன்னா இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம், காணாத விசுவாசம். இன்னொரு விசுவாசம் மத்தேயு 15:28 வாசிக்கும் பொழுது, உன் விசுவாசம் பெரியது. அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறாயா? தாங்கிட்டு கேட்குற பாரு. ஆமென் சோத்திரம். பிள்ளைங்கள்லாம் சேரில் உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிடுவீங்க, ஆனால் அந்த டேபிள்லேருந்து சிந்துதே. ஆமென். அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகள் நக்குமே, நக்கி பொறுக்கி தின்னுமே என்று சொன்ன பொழுது ஏசப்பாவால் உட்கார கூட முடியலை. மகளே, உன் விசுவாசம் பெருசு. ஆமென். பேதுரு எல்லாம் வெளிப்பாடு பெற்றவன் தான். பேதுரு வெளிப்பாடு பெற்றவன் தான். ஏசப்பா ஒரு நாள் கடல் மேல் நடந்துட்டு வராரு. ஆண்டவரே, இவங்கெல்லாம் ஆவேசம்னு பயந்து நடுக்கிறாங்க. நான் தாண்டா, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வராரு. நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடக்க செய்யுங்க. நடந்து வாடா ராசா. நடந்து போனா பார்க்க ஏசப்பாவில் பார்க்கணும். நடக்க சொன்னது யாருன்னு கேட்கணும். ஆமாம். அதெல்லாம் விட்டுட்டு ஆமாம் கடல் ஆடுதான். ஆடுறதை பார்த்தான பாருங்க, ஐயோ செத்தான்னு பாருங்க. அற்ப விசுவாசியே. என்னது அற்ப விசுவாசியே? விசுவாசம் ரொம்ப இருக்கும்போது பெருசுன்னு சொன்னாரு. விசுவாசம் இந்த இஸ்ரவேலுக்குள்ள காணாத விசுவாசம் சொன்னாரு. இன்னைக்கு உங்களை என்னைய பார்த்து என்ன சொல்லுவார் தெரியல. நம்முடைய விசுவாசம். பயப்படாதீங்கப்பா. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. இதை செய்ய மாட்டாரா என்ன? வெட்கப்படுத்துவாரா என்ன? வெட்கப்படுத்த மாட்டாரு. கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அநியாயம் ஒன்றுமில்லை, அக்கிரமம் ஒன்றுமில்லை. ஆமென். கர்த்தர் நேர்மையா நிம்மதியா நடக்க செய்கிறவர். அவர் தம்முடைய பாதையிலே ஆமென் சோத்திரம் தொடர்ந்து நடக்க செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:4 வாசிக்கும் பொழுது, ஏன் விசுவாசத்தில் பெருகணும்னு சொன்னா வாசிங்க. ஆமென். நம்ம தேவனால பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு ஆமென் கிருபை இருக்குது. விசுவாசம் இல்லாம வெறும் கிருபை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. விசுவாசிக்கலன்னா கிருபை இருக்குது, எல்லார் மேல இருக்குதுமா. எல்லார் மேல கிருபை இருக்குது. இன்னைக்கு தேவ கிருபை இறங்கி வந்துட்டார்ல. அவன் பொதுவான அழைப்பு எல்லாருக்கும் இருக்குது இல்ல. ஆனா என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்ல. விசுவாசம் எப்போ குறையுதோ அப்போ அற்ப விசுவாசியன்னு சொல்லுவாரு. விசுவாசம் எப்போ பெருகுதோ, மகளே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லவும் என் ஆண்டவர் தவற மாட்டாரு. விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக நீங்க பெருகணும். 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். மேஷா கொண்டு சொல்லுப்பா. இரக்கம், சமாதானம், அன்பு, விசுவாசம். அவர் என்ன பொழிப்புற சொல்ற மாதிரி விசுவாசம், இரக்கம். இரக்கத்தில் பெருகணும், சமாதானத்தில் பெருகணும், அன்பில் பெருகணும்.
Praise the Lord. எல்லாம் இருக்குது, நமக்கு இரக்கம் இருக்குது, ஆனால் பெருக்கம் அடையலை. சமாதானம் இருக்குது, பூரண சமாதானத்துக்குள்ளே வரலை. அன்பு இருக்குது, பூரண அன்புக்குள்ளே நம்ம இன்னும் வரல. விசுவாசம் இருக்குது, இந்த விசுவாசம் அதிகமான ஆமென் விலையேறப்பட்ட ஐஸ்வர்யம் நாங்களும்படி அந்த விசுவாசத்துக்குள்ளே நாம் இன்னும் வரல. விசுவாசிகளாய் ஆமென் சோத்திரம் அந்த விசுவாசத்தில் பெருகணும். அல்லேலூயா ஆமென் சோத்திரம். ஐந்தாவது, நம்பிக்கையிலே பெருகணும். நம்பிக்கையிலே பெருகணும். வாசிங்க ஆமென். 2 ராஜாக்கள் 18:5 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா, ஒரு 2 நிமிஷம் தான். 2 ராஜாக்கள் 18:5. நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கவனி, எடுக்கவே இல்லை. 2 ராஜாக்கள் எத்தனாவது பக்கம் சொல்லுமா? 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்புறம் சொல்லலாம் ஆமென் சோத்திரம். என்ன பார்க்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். இதெல்லாமா பார்க்குறாரு. ஆமென். பாருங்க, பிரைஸ் தி லார்ட் சோத்திரம். என்னது? இஸ்ரவேலின் தேவனுக்கு அவன் நம்புகிறது. அவன் ராஜாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ராஜா இல்லை, பின்னாடி அப்படிப்பட்ட ராஜா இல்லை. அல்லேலூயா ஆமென். அப்படி நான் அந்த நம்பிக்கையிலே வளரணும். என் கர்த்தர் பார்த்து கொள்வார், என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்வார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் போகிற இடத்துல, நான் செய்கிற வேலையில், நான் இருக்கிற இடத்துல, எந்த வீட்டுக்கு போனாலும் என் தேவன் கூட வராரு. நான் செய்கிற வேலையில் என் கூட இருக்கிறாரு. ஆமென். அவர் என்னை பலப்படுத்துகிறாரு, அவர் என்னை பாதுகாப்பாரு. எந்த இருளிலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே உடைய கோலும் என்ன தேற்றம். கையில் வச்சிருக்கிற கோலும் இந்த பக்கம் வச்சிருக்கிற ரிவால்வர் தான் இன்னைக்கு பாதுகாக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். உன் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன் பாதங்களை தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போக சொல்லுகிற அவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வந்தான், அவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வந்தான். அந்த தெய்வத்தின் மேலே ஆமென் அவருடைய இரக்கம் நமக்குள்ளே பெருகணும், அவருடைய சமாதானம் நமக்குள்ளே பெருகணும், அவருடைய அன்பு நமக்குள்ளே பெருகணும், அவருடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நமக்குள்ளே பெருகணும், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே பெருகணும். சுருக்கமா 2 காரியங்களை சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பெருகணும். பயம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, இன்னைக்கு பயந்துடலாம், நீ வரும் காலங்களில் நான் பயப்பட மாட்டேன்ல, இன்னைக்கு பயப்படும், நாளைக்கு சபையை விட்டு வெளியே போனா அந்த பயமெல்லாம் போயிடும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான் சபை என்ன பண்ணுச்சு? எப்போ முடிப்பாருன்னு தெரியல. அவன் போய் சோர்ந்து உட்கார்ந்துருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு மாதிரி பார்க்குறான் குறுகுருன்னு. இந்த தாத்தா எப்போ தாண்டா முடிப்பார், இவ்வளோ கத்துறாரு இந்த வயசுலையும் அப்படின்னு மாறி பார்க்குறான். எனக்கு வாயை விட்டு வெளியே வார்த்தை வரமாட்டேங்குது, இவனை கத்துறாருன்ட்டு அவனும் ஏன் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பெருகின. எது பெருகின? சபைகள் பெருகின. இன்னைக்கு சபைகள் எதுல பெருகுதுன்னா, சினிமாக்காரன் தோத்தான் போங்க, சினிமாக்காரன் தோத்தான். ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கலான்றான், ஒருத்தன் கண் என்னெல்லாம் பண்ணிக்கலான்றான். பாஸ்டர் போடுற மேக்கப்புக்கே ஏகப்பட்ட செலவாகும் பொழுது சில பாஸ்டருக்கு மேக்கப் போடுறது. ஆமாம், நல்ல நல்ல ஹை டென்சிட்டி கேமராலாம் வாங்கி வச்சுக்கிட்டு, ஹை டென்சிட்டியா இல்லது ஹை குவாலிட்டியா, ஆமாம் போட்டு நல்லா கிறிஸ்டல் கிளியராக, சினிமா படம் கூட அவ்வளோ தெளிவாக தெரியாது, அப்படி நல்லா எடுக்கிற ஆமாம் சோத்துரு. அதனால் நல்ல மேக்கப்லாம் சொட்டையெல்லாம் அப்படி இப்போ தெரியுமோ, கண்ணில் அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் தெரியுமோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மேக்கப் பண்ணி வந்து பிரசங்க மேடையில் உட்கார்ற காரியங்கள் இருக்குது. என்ன இல்லை, எதில் பெருகலை?
நவநாகரிகத்தில் மாடர்னைஸ்ட் ஆகிட்டு இருக்குது. சபை மாடர்னைஸ்ட் ஆகிறது. உலகம் போகிற போக்கில் போகுது. ஆனால் எந்த போக்கில் போல? கர்த்தர் காட்டுகிற வழியிலே போகல. சபைகள் பக்தி விருத்தி அடையணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே பெருகணும். அப்படி பெருகிட்டா உங்களை அசைக்க இந்த உலகத்தில் ஒருவனுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறான். அல்லேலூயா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெருசா இருக்கிறோம். பிள்ளைகளை குறித்த கவலை இருக்காது. மனைவி மேல குறித்த கவலை இருக்காது. அல்லேலூயா. ஆமென். பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதே, அதுதான் மேன்மையான ஆசீர்வாதம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி வேதத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தா உன் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கலாம். கைத்தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பெருகணும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு பெருகணும். எதோடு? நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு பேர் தெரியுமா? ஹல்லேலூயா. கொரிந்தியரில் சொல்றாரு, God of all comforts, சகல விதமான ஆறுதலின் தெய்வம். உபத்திரம் பெருகுது, கிருபையும் பெருகுது. உபத்திரம் பெருகுது, ஆறுதலும் பெருகுது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க உபத்திரப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியான ஆறுதல் பெருகும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுக்கு பேர் என்ன? வேறொரு தேற்றரவாளனை. நான் போய் உங்களை திக்கட்டில் விட்டுட்டு அப்படியே போயிட மாட்டேன். நான் போய் வேறொரு தேற்றரவாளனை, ஆறுதல் படுத்துகிறவரை, ஆறுதல் செய்கிறவரை, உங்களுக்கு நித்திய நித்திய காலமாய் உலகத்தின் முடிவு வருந்து உங்களோடு கூட இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை ஆறுதல் செய்வார். அவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரே நேரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துற தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் தாய் இல்லை, என் தம்பி இல்லை, என் சகோதரன் இல்லை, என் மாமா இல்லை, என் மச்சான் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று அங்கலாய் போடு வந்திருக்கிற சகோதரியே, வீடு இல்லை, வாசல் இல்லை, குடிக்க உடுக்க உணவு இல்லை. ஆமென். எத்தனையோ நேரங்களில் நான் தவித்திருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறார். உனக்கு இரக்கம் இருக்குமானால் இரக்கத்தில் பெருகு. உனக்கு இல்லை ஆமென் சமாதானம் இருக்குமானால் அந்த சமாதானத்தில் பெருகு. உனக்கு அன்பு இருக்குமானால் அந்த அன்பிலே பெருகு. உனக்கு விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசத்தில் பெருகு. உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கையிலே பெருகு. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பெருகு. அப்பொழுது ஆறுதலின் தெய்வம் உன்னை ஆறுதல் படுத்தி அவருடைய ஆறுதலை உன்னிலே பெருக செய்வார்.